அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் சோஷியலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பார்ட் 4 வீடியோவை பாருங்க. பார்ட் 3 வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 4 வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் இருக்குது. அதோட 6th வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது 9th ஸ்டாண்டர்டோட வீடியோவை நம்ம பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவரும் டெட் தேர்வில் வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூரியன் எதனால் ஆனது? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்ப வாயுக்களால் ஆனது. போன டெட்டில் வந்து ஜாகிரஃபி தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க. இந்த புவியியல தான் ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. அதனால் இந்த ஜாகிரஃபியை வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. தெரியாததை எழுதி வச்சு படிங்க. அப்போ தான் நம்ம கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறலாம். சூரியன் எதனால் ஆனது? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்ப வாயுக்களால் ஆனது. இதில் உள்ள எல்லா கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். சூரியன் ஒரு விண்மீன். சூரியன் ஒரு விண்மீன். சூரியனின் வெப்பம் பூமியை வந்தடைய எவ்வளவு நேரம் ஆகும்? 8.3 நிமிடம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சூரியனின் வெப்பம் பூமியை வந்தடைய எவ்வளவு நேரம் ஆகும்? 8.3 நிமிடங்கள். அடுத்தது, கோள் என்றால் என்ன பொருள்? சுற்றி வருபவர் அப்படின்னு அர்த்தம். கோள் என்றால் என்ன பொருள்? சுற்றி வருபவர் என்று பொருள். வெள்ளி, யுரேனஸ் கோள்களை தவிர மற்ற கோள்கள் என்ன திசையில் சூரியனை சுற்றி வருகின்றன? எதிர்கடிகார திசையில சூரியனை சுற்றி வருகிறது. வெள்ளியும் யுரேனஸ் கோளையும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா கோள்களும் எந்த திசையில சூரியனை சுற்றி வருது? எதிர்கடிகார திசையில சூரியனை சுற்றி வருகிறது. அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சூரியனை சுற்றி வருகிறது. அடுத்தது, வால் நிற விசும்பின் கோள் மீது சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இதுல எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிறுபான்ஆற்றுப்படையில கொடுத்துருக்காங்க. வால் நிற விசும்பின் கோள் மீது சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா, சிறுபான்ஆற்றுப்படை. சிறுபான்ஆற்றுப்படை. அடுத்தது, புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் இவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உட்புற கோள்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் இது 4ம் உட்புற கோள்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்னொன்று இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, புவி நிகர் கோள்கள் அப்படின்ற பேரும் உண்டு. புவி நிகர் கோள்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. உட்புற கோள்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெளிப்புற கோள்கள். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இதெல்லாமே என்னன்னு அழைக்கப்படுது? வெளிப்புற கோள்கள். உட்புற கோள்கள் எதெல்லாம்? புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் இது 4ம் உட்புற கோள்கள். சரிங்களா? அடுத்தது, அதுக்கப்புறம் பின்னாடி உள்ளது செவ்வாய்க்கு அப்புறம் என்னது? வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இது 4ம் வெளிப்புற கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. வியாழன் நிகர்கோள்கள் இவை வாயுக்களால் நிரம்பி காணப்படுகின்றது. இது வியாழன் நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வாயுக்களால நிரம்பி காணப்படுகிறது. அடுத்தது, செவ்வாய், வியாழன் கோள்களுக்கு இடையே காணப்படுவது எது அப்படின்னா, சிறு கோள்கள். செவ்வாயும் வியாழன் இந்த 2 கோள்களுக்கு இடையே காணப்படக்கூடியது எது அப்படின்னா, சின்ன சின்ன கோள்கள் இருக்குதான். அதுக்கு இந்த 2க்கும் இடைப்பட்ட இடத்துல. அடுத்தது, புதன் ரோமானிய கடவுளின் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது அப்படின்னா, மெர்க்குரி. புதன் ரோமானிய கடவுளின் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? மெர்க்குரி. அடுத்தது, வளிமண்டலம் இல்லாத கோள் எது? புதனும் நிலாவும். வளிமண்டலம் இல்லாத கோள் எது? புதன், நிலா. எந்த கோள்களுக்கு துணைக்கோள்கள் கிடையாது அப்படின்னா, புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் கிடையாது. இரட்டை கோள்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா,
புவியும் வெள்ளிக்கும் 2க்கும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இரட்டைக்கோள்கள் அப்படின்னு சொல்றோம். இரட்டைக்கோள்கள் எவை? புவியும் வெள்ளியும். நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் கோள் எது? வெள்ளி. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் கோள் எது? வெள்ளி. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுள் யார் அப்படின்னா வீனஸ். இவங்களை நம்ம வெள்ளிக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுள் யார் அப்படின்னா வீனஸ், வெள்ளிக்கோள்னு பேருண்டு. வெள்ளி தன்னைத்தானே சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகும்? 243. வெள்ளி தன்னைத்தானே சுற்றி வர எத்தனை நாட்கள் ஆகும்? 243. நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள் எது அப்படின்னா பூமியை தான் நம்ம சொல்றோம். நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள் எது? பூமி. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுளின் பெயரில் அழைக்கப்படாத ஒரே கோள் எது அப்படின்னா அது புவிதான். ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுளின் பெயரில் அழைக்கப்படாத ஒரே கோள் எது? புவி. பூமிக்கு துணைக்கோள்கள் எத்தனை அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். பூமிக்கு துணைக்கோள் எத்தனை? 1. ரோமானிய போர்க்கடவுளின் பெயரில் அழைக்கப்பட்ட கோள் எது? செவ்வாய். செவ்வாய்க்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இங்கிலீஷ்ல மார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரோமானிய போர்க்கடவுளின் பெயரில் அழைக்கப்பட்ட கோள் எது? செவ்வாய், மார்ஸ். அடுத்தது 2 செவ்வாய் கிரகணத்தின் மேற்பரப்பில் அதிகம் காணப்படும் தனிமம் எது? 2 செவ்வாய் கிரகத்தினுடைய மேற்பரப்புல அதிகம் காணப்படக்கூடிய தனிமம் எது அப்படின்னா இரும்பு ஆக்சைடு. இரும்பு ஆக்சைடு. ஆன்சர் இரும்பு ஆக்சைடு. அடுத்தது சிவந்த கோள் எது? செவ்வாய். சிவந்த கோள் எது? செவ்வாய். செவ்வாய்க்கு எத்தனை துணைக்கோள்கள் உண்டு? செவ்வாய்க்கு மொத்தம் 2 துணைக்கோள்கள் உண்டு. செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் உண்டு. அடுத்தது ஃபோபஸ், டீமஸ் எதன் துணைக்கோள்கள்? செவ்வாயோடைய துணைக்கோள்கள் இது 2. அது எதெல்லாம் அப்படின்னா ஃபோபஸும் டீமஸ் அப்படிங்கிறதும் செவ்வாயோடைய துணைக்கோள்கள். பூமியை போல துருவ பகுதியில் பனிப்பாறைகள் காணப்படும் கோள் எது? செவ்வாய். பூமியை போல துருவ பகுதியில் பனிப்பாறைகள் காணப்படும் கோள் எது அப்படின்னா அது செவ்வாய் தான். அடுத்தது ரோமானிய கடவுளான் ஜூபிட்டரின் பெயரில் அழைக்கப்படும் கோள் எதுனா வியாழன். ரோமானிய கடவுளான ஜூபிட்டருடைய பெயர்ல அழைக்கப்படக்கூடிய கோள் எது? வியாழன். தன் அச்சில் மிக வேகமாக சுழலக்கூடிய கோள் எது அப்படின்னா அதுவும் வியாழன் தான். தன்னுடைய அச்சில் மிக வேகமாக சுழலக்கூடிய கோள் வியாழன். கொஸ்டின்: அதிகமான துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? வியாழன் தான். வியாழனுக்கு தான் அதிகமான அளவுக்கு துணைக்கோள்கள் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அதிகமான துணைக்கோள் கொண்ட கோள் எது? வியாழன். சூரிய குடும்பத்துல 2வது பெரிய கோள் எது அப்படின்னா அது சனி தான். சூரிய குடும்பத்தில் 2வது பெரிய கோள் எது? சனி. ரோமானிய வேளாண்மை கடவுளான சாட்டன் என்ற பெயரில் அழைக்கப்படும் கோள் எது? சனி. ரோமானிய வேளாண்மை கடவுளான சாட்டன் என்ற பெயரில் அழைக்கப்படும் கோள் எது? சனி. சனி கோளுடைய துணைக்கோள்கள் எத்தனை அப்படின்னா 62 இருக்குதான் பார்த்துக்கோங்க. சனிக்கோளோட துணைக்கோள்கள் மொத்தம் 62. சனிக்கோளுடைய மிகப்பெரிய துணைக்கோள் எது? சனிக்கோளுக்கு துணைக்கோள்கள் 62 இருக்கு. அந்த துணைக்கோள்கள்ல ரொம்ப பெருசு எது அப்படின்னா டைட்டன் அப்படிங்கிற கோள் தான் துணைக்கோள்கள்ல இருக்கிறதுலே பெருசு. சனியோட துணைக்கோள்கள்லே மிகப்பெரியது டைட்டன். துணைக்கோள்கள்ல நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படும் ஒரே துணைக்கோள் எது அப்படின்னா அது டைட்டன் தான். துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன், நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படும் ஒரே துணைக்கோள் எது அப்படின்னா அது டைட்டன். அடுத்தது உயிர்கோளம் எது அப்படின்னா அது புவி. உயிர்கோளம் எது? புவி. வெப்பமான கோள் எது?
வெள்ளி தான் இருக்கறதுலே ரொம்ப வெப்பமா இருக்கும். வெப்பமான கோள் எது? வெள்ளி. உருகும் கோள் எது? யுரேனஸ். உருகும் கோள் எது? யுரேனஸ். தொலைநோக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது? யுரேனஸ். தொலைநோக்கியில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எது அப்படின்னா யுரேனஸ் தான். எப்போ எந்த ஆண்டு கண்டுபிடிச்சாங்க? 1781ல தான் கண்டுபிடிச்சாங்க. யுரேனஸை தொலைநோக்கியில கண்டுபிடிச்சது எப்போ? 1781. பச்சை நிறத்தில் காணப்படும் கோள் எது? யுரேனஸ் தான் பச்சை கலர்ல இருக்கும். பச்சை நிறத்தில் காணப்படும் கோள் எது? யுரேனஸ். கிரேக்க விண்கடவுள் எது? யுரேனஸ். கிரேக்க விண்கடவுள் எது? யுரேனஸ். அடுத்தது, தன் சுற்றுப்பாதையில் உருண்டோடுவது போல சூரியனை சுற்றி வரும் கோள் எது? யுரேனஸ். தன் சுற்றுப்பாதையில் உருண்டோடுவது போல சூரியனையும் சுற்றி வரக்கூடிய கோள் எது அப்படின்னா அது யுரேனஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், யுரேனஸுக்கு துணைக்கோள் எத்தனை? யுரேனஸ்க்கு துணைக்கோள்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 27 துணைக்கோள்கள் யுரேனஸ்க்கு. யுரேனஸோடைய துணைக்கோள்கள்ல இருக்கிறதுலே ரொம்ப பெருசு எது அப்படின்னா டைட்டானியா. யுரேனஸினுடைய துணைக்கோள்கள்ல ரொம்ப பெருசு எது அப்படின்னா டைட்டானியா தான். அடுத்தது, குளிர்ந்த கோள்கள் எது அப்படின்னா நெப்டியூன். நெப்டியூன் தான் இருக்கிறதுலே ரொம்ப குளிர்ந்த கோள். நெப்டியூன் பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா ட்ரைட்டன் அப்படின்ற பேரு. நெப்டியூனுடைய பெரிய துணைக்கோள் எது? ட்ரைட்டன். ட்ரைட்டன். நெப்டியூனுடைய துணைக்கோள் எத்தனை? 14. நெப்டியூனுக்கு 14, யுரேனஸ்க்கு 27. மிகவும் தொலைவில் உள்ள கோள் எது? நெப்டியூன் தான். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குது. மிகவும் தொலைவில் உள்ள கோள் எது? நெப்டியூன். நிலாவை பற்றி ஆராய இந்தியா அனுப்பிய விண்கலம் எது? சந்திராயன் 1. நிலவை பற்றி ஆராயறதுக்காக இந்தியா அனுப்பிய விண்கலம் எது அப்படின்னா சந்திராயன் 1. எந்த வருஷம் அனுப்புனாங்க? 2008ல அனுப்புனாங்க. நிலவை பற்றி ஆராய இந்தியா அனுப்பிய விண்கலம் எது? சந்திராயன் 1. 2008ல அனுப்புனாங்க. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் எது? நிலவுல மட்டும்தான் மனுஷன் கால் வச்சிருக்கிறான். மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் எது? நிலவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூமியின் துணைக்கோள் எது? பூமியோட துணைக்கோள் எது? நிலவு. பூமியோட துணைக்கோள் போனதுல என்ன வந்துச்சு? பூமியோட துணைக்கோள் எத்தனைன்னு கேட்டிருந்தாங்க. 1. அந்த பூமியோட துணைக்கோள் எது அப்படின்னா நிலவு. திடப்பொருட்களால் ஆன தலைப்பகுதியும் வால் பகுதி வாயுக்களாலும் ஆனது எது? வால் விண்மீன்கள். வால் விண்மீன்கள். வால் நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அதான் வால் விண்மீன்கள். திடப்பொருட்களால் ஆன தலைப்பகுதியும் வால் பகுதியும் வாயுக்களால் ஆனது எது? வால் விண்மீன்கள். 76 வருடங்களுக்கு ஒருமுறை தோன்றும் ஹேலி வால் நட்சத்திரம்னு சொல்லுவோம். இங்க வால் விண்மீன் கொடுத்துருக்காங்க. ஹேலி வால் விண்மீன் கடைசியாக தோன்றிய ஆண்டு எது? 1986க்கு அப்புறம் இன்ன வரைக்கும் தோன்றல. அடுத்து இது எப்ப தோன்றும் அப்படின்னா 2061வது வருஷம்தான் இந்த ஹேலின்ற வால் நட்சத்திரம் வானல்ல தோன்றுமா. 76 வருடங்களுக்கு ஒருமுறை தோன்றும் ஹேலி வால் விண்மீன் கடைசியாக தோன்றிய ஆண்டு எது? 1986. இனி எந்த வருடம் தோன்றும்? அதுல இருந்து நம்ம 76 வருஷத்தை கூட்டிக்கணும். 1986ல இருந்து 76 வருஷத்தை நம்ம கூட்டிக்கிட்டோம்னா 2061ல அடுத்தது இந்த ஹேலி வால் நட்சத்திரம் தோன்றும். அடுத்தது, வளி மண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? விண்வீல் கற்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. வளி மண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விண்வீல் கற்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. புவியினுடைய வட துருவத்திலிருந்து பூமி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய கற்பனை கோடுகளை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா புவியின் அச்சு அப்படின்னு அழைக்கிறாங்க. புவியின் வட துருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய கற்பனை கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவியினுடைய அச்சு என்று அழைக்கப்படுகிறது.
நெக்ஸ்ட் கொஸ்டின். புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் அந்த கோட்டோட பேர் என்ன அப்படின்னா ஒளிர்வு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. புவியோடைய ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கக்கூடிய அந்த கோட்டின் பெயர் ஒளிர்வு வட்டம். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டின் பெயர் ஒளிர்வு வட்டம். 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாட்களாக இருக்கும். இது எந்த வருடம் என அழைக்கப்படுகிறது? லீப் வருடம்னு அழைக்கிறோம். 29 நாட்களாக இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லீப் வருடம். 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாட்களாக இருக்கும். இது என்ன வருடம் என அழைக்கப்படுகிறது? லீப் வருடம் என அழைக்கப்படுகிறது. பூமி சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு எது? சூரிய அண்மை நிகழ்வு. பூமி சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னா சூரிய அண்மை நிகழ்வு அப்படின்னு பேரு. பூமி சூரியனுக்கு மிக தொலைவில் வரக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் என்னன்னா அப்படின்னா சூரிய சேய்மை நிகழ்வு. அண்மை இங்க சேய்மை, அண்மை சேய்மை. சூரிய அண்மை நிகழ்வு, சூரிய சேய்மை நிகழ்வு. தூரத்துல இருந்தா சேய்மை, பக்கத்துல இருக்கிறதுக்கு அண்மை. அடுத்தது ஜூன் 21ஆம் நாள் கடக ரேகை. எனவே வட அரைக்கோளத்தில் அந்நாள் மிக நீண்ட பகல் பொழுதையும் கொண்டிருக்கும். தென் அரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஜூன் 21ஆம் நாள் கடக ரேகை. எனவே வட அரைக்கோளத்தில் அந்த நாளை மிக நீண்ட நாள் பொழுதையும் கொண்டிருக்கும். தென் அரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு என்னன்னு அழைக்கிறாங்க அப்படின்னா கோடைக்கால கதிர் திருப்பம். கோடைக்கால கதிர் திருப்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின். டிசம்பர் 22ஆம் தேதி மகர ரேகை. இச்சமயத்தில் தென் அரைக்கோளத்தில் பகல் பொழுது அதிகமாக காணப்படும். வட அரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வோட பெயர் என்ன அப்படின்னா குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்றோம். டிசம்பர் 22ஆம் தேதி மகர ரேகை. இந்த சமயத்துல தென் அரைக்கோளத்துல பகல் பொழுது அதிகமாக காணப்படும். வட அரைக்கோளத்துல நீண்ட இரவை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வுக்கு பெயர் என்ன அப்படின்னா குளிர்கால கதிர் திருப்பம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எழுதி வச்சு படிங்க. அடுத்தது பாறை என்று பொருள்படும் கிரேக்க வார்த்தை என்ன? பாறை என்று பொருள்படும் கிரேக்க வார்த்தை என்ன? லித்தோஸ் அப்படிங்கிறது தான். இதை பாறை கோளம் அப்படின்னு சொல்லுவோம். பாறை என்று பொருள்படும் கிரேக்க வார்த்தை என்ன? லித்தோஸ், பாறை கோளம். ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? வளி அப்படின்னு பேரு. இல்லைன்னா அதுக்கு காற்று அப்படின்னு சொல்லுவோம். வளிமண்டலம், காற்று அப்படின்னு. ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? வளி அல்லது காற்று. பயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன? உயிர். பயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள் உயிர். மன்னார் வளைகுடா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மன்னார் வளைகுடாவை மன்னார் உயிர்கோள் பெட்டகம் அப்படின்ற பெயரால அழைக்கிறாங்க. மன்னார் வளைகுடா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மன்னார் உயிர்கோள் பெட்டகம் என்ற பெயரால அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஒளியின் திசை வேகம் எவ்வளவு? ஒளியினுடைய திசை வேகம் 3 லட்சம் கிலோமீட்டர். ஒளியினுடைய திசை வேகம் 3 லட்சம் கிலோமீட்டர். கொஸ்டின். ஒளியின் வேகம் எவ்வளவு? ஒளியோடைய வேகம் எவ்வளவு அப்படின்னா 330 மீட்டர். 330 மீட்டர். ஒளியின் வேகம் எவ்வளவு? 330 மீட்டர். 800 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய ஒரு வானூர்தி சூரியனை சென்றடைவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 21 ஆண்டுகள் ஆகுமா? 800 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய ஒரு வானூர்தி, 100 இல்ல 200 இல்ல, 800 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய ஒரு வானூர்தி சூரியனை போய் அடையிறதுக்கு 21 வருஷம் ஆகுமா. அடுத்தது மிகச்சிறிய கண்டம் எது? ஆஸ்திரேலியா. மிகச்சிறிய கண்டம் எது? ஆஸ்திரேலியா.
அதோட அந்த கோள்கள் வந்து முடிஞ்சு போச்சு. மிகச்சிறிய கண்டம் எது? ஆஸ்திரேலியா. 600 மீட்டர் மேல் உயர்ந்துள்ள நிலத்தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மலைகள் என்று அழைக்கப்படுகிறது. 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்துள்ள நில தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலைகள் என்று அழைக்கப்படுகிறது. உலகின் நீளமான மலைத்தொடர் எது? ஆண்டீஸ் மலைத்தொடர். உலகின் நீளமான மலைத்தொடர் எது? ஆண்டீஸ் மலைத்தொடர். இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சவுத் அமெரிக்கால இருக்குது. தென் அமெரிக்கா. தென் அமெரிக்காவில் தான் நீளமான ஒரு மலைத்தொடர் இருக்குது. அது வந்து உலகத்திலேயே மிக நீளமான ஒரு மலைத்தொடர். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆண்டீஸ் மலைத்தொடர். உலகிலேயே உயரமான சிகரம் எது? அது வந்து எவரெஸ்ட் தான். உலகிலேயே உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட். இமயமலை. இதோட உயரம் எவ்வளவு அப்படின்னா 8848. 8848. அடுத்தது சர்வதேச மலைகள் தினம் எவ்வளவு? மலைகள் தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா டிசம்பர் 11. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. மேசை நிலம் என அழைக்கப்படுவது எது? பீடபூமியை தான் நம்ம மேசை நிலம் அப்படின்னு சொல்றோம். மேசை நிலம் என அழைக்கப்படுவது எது? பீடபூமி. இந்தியாவில் காணப்படும் கனிமங்கள் நிறைந்த பீடபூமி எது அப்படின்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி. இந்தியாவில் காணப்படும் கனிமங்கள் நிறைந்த பீடபூமி எது? சோட்டா நாக்பூர் பீடபூமி. தென்னிந்தியாவின் தக்கான பீடபூமி எதனால் ஆனது? எரிமலை பாறைகளால் ஆனது. தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி எதனால ஆனது அப்படின்னா எரிமலை பாறைகளால ஆனது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 200க்கும் குறைவான உயரம் கொண்ட ஒரு நிலத்தோற்றம் எது அப்படின்னா அதை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 200க்கும் குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றத்தை நம்ம சமவெளி அப்படின்ற பேரால சொல்லுவோம். சமவெளிகளில் தோன்றிய நாகரிகம் எது அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகமும் மெசபட்டோமியாவும். சமவெளிகளில் தோன்றிய நாகரிகம் எது? சிந்து சமவெளி, மெசபட்டோமியா. சமவெளிகளில் தோன்றிய நாகரிகம் சிந்து சமவெளி, மெசபட்டோமியா. பண்டைய நாகரிகங்களுடைய தொட்டில் எது அப்படின்னா ஆற்று சமவெளியை தான் நம்ம தொட்டில் அப்படின்னு சொல்றோம். பண்டைய நாகரிகங்களுடைய தொட்டில் ஆற்று சமவெளி. 3ஆம் நிலை நிலத்தோற்றம் எது? மெரினா கடற்கரை. 3ஆம் நிலை நிலத்தோற்றம் எது? மெரினா கடற்கரை. நெக்ஸ்ட், முக்கோண வடிவத்தில் காணப்படும் கடல் எது? பசிபிக் கடல். முக்கோண வடிவத்தில் காணப்படும் கடல் எது? பசிபிக் கடல். கடலினுடைய ஆழத்தை குறிக்கும் குறியீடு எது? மீட்டர். கடலுடைய ஆழத்தை குறிக்கும் குறியீடு எது? மீட்டர். நெருப்பு வளையம் எது? பசிபிக் பெருங்கடல். நெருப்பு வளையம் பசிபிக் பெருங்கடல். அதுல அங்க வந்து எரிமலைகள் அதிகமாக இருக்கும். நெருப்பு வளையம் எது? பசிபிக் பெருங்கடல். அங்க வந்து எரிமலைகள் அதிகமாக காணப்படும். பசிபிக் என்றால் என்ன? அமைதின்னு அர்த்தம். பசிபிக் அப்படின்னா அமைதி. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பசிபிக் என பெயரிட்டவர் யார்? அந்த கடலுக்கு பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு பெயர் வச்சவர் யார் அப்படின்னா பெர்டினாண்டு மெகலன் அப்படின்றவர் தான். பெர்டினாண்டு மெகலன் அப்படின்றவர் தான் பசிபிக் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சாரு. ஆங்கில எழுத்து எஸ் போன்ற கடல் எது அப்படின்னா அட்லாண்டிக் கடல் தான். ஆங்கில எழுத்து எஸ் போன்ற கடல் எது? அட்லாண்டிக் கடல். இதுவும் முக்கியமான கொஸ்டின். எஸ் போன்ற கடல் எது? அட்லாண்டிக் கடல். அட்லாண்டிக் கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைப்பது எது? ஜிப்ரால்டர் நீர் சந்தி. ஜிப்ரால்டர் நீர் சந்தி. அட்லாண்டிக் கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது எது அப்படின்னா ஜிப்ரால்டர் நீர் சந்தி. பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கிறது எது அப்படின்னா பெரிக் நீர் சந்தி. பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கிறது எது? பெரிக் நீர் சந்தி. கொஸ்டின், இந்திய பெருங்கடலையும் பசிபிக் கடலையும் இணைக்கிறது எது அப்படின்னா மாலாக்கா நீர் சந்தி அப்படிங்கிறது தான். இந்திய பெருங்கடலையும் பசிபிக் கடலையும் இணைக்கிறது எது? மாலாக்கா நீர் சந்தி. மாலாக்கா நீர் சந்தி. தென் பெருங்கடல் எங்கு உள்ளது? அண்டார்டிகா தீவை சுத்தி இருக்கிறது ஃபுல்லாமே என்னதுதான்? தென் பெருங்கடல் அப்படின்னு சொல்றோம். தென் பெருங்கடல் எங்கு உள்ளது? அண்டார்டிகா தீவை சுற்றி இருக்குது. பெரும்பாலான பகுதி பனிப்பாறைகளால் ஆன கடல் எது?
தென் பெருங்கடல். பெரும்பாலான பகுதி பனிப்பாறைகளால் ஆன கடல் எது? தென் பெருங்கடல். வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் உறைந்தே காணப்படும் கடல் பகுதி எது அப்படின்னா அது வந்து ஆர்க்டிக் பெருங்கடல். வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் உறைந்தே காணப்படக்கூடிய கடல் பகுதி எது? ஆர்க்டிக் பெருங்கடல். வட துருவம் எங்க இருக்குது? ஆர்க்டிக் பெருங்கடலுடைய மையத்துல தான் வட துருவம் வந்து இருக்குது. வட துருவம் எங்கு உள்ளது? ஆர்க்டிக் பெருங்கடலின் மையத்தில் உள்ளது. எந்த ஈஸ்ட் மிகுந்த ஆற்றல் கொண்டது? கடல் ஈஸ்ட். எந்த ஈஸ்ட் மிகுந்த ஆற்றல் கொண்டது? அது என்ன? கடல் ஈஸ்ட் தான் நம்ம மிகுந்த ஆற்றல் கொண்ட ஒரு ஈஸ்டா நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா வெப்பமண்டல மழைக்காடுகளை தான் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது. உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது எது? வெப்பமண்டல மழைக்காடுகளை தான் மருந்தகம், உலகினுடைய பெரும் மருந்தகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சின்கோனா என்றால் என்ன? மருத்துவ குணமுடைய தாவரங்களை தான் நம்ம சின்கோனா அப்படின்னு அழைக்கிறோம். சின்கோனா என்றால் என்ன? மருத்துவ குணமுடைய தாவரங்களை தான் நம்ம சின்கோனா அப்படின்னு அழைக்கிறோம். வளங்கள் மனிதனுடைய பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். வளங்கள் வந்து மனிதனுடைய பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி கூறினது யாரு? காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகள். எந்த ஒரு நாட்டின் எல்லைக்கும் உட்படாத மிக பரந்த திறந்த வெளி பெருங்கடல் பகுதிகளில் காணப்படக்கூடிய வளங்களை என்னன்னு அழைக்கிறோம் அப்படின்னா பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு அழைக்கிறோம். எந்த ஒரு நாட்டின் எல்லைக்கும் உட்படாத மிக பரந்த திறந்த வெளி பெருங்கடல் பகுதியில் காணப்படக்கூடிய வளங்களை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து திமிங்கல புனுகு. திமிங்கல புனுகு. நெக்ஸ்ட், ஆசியாவில் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குது? ஆசியாவில் மொத்தம் 48 நாடுகள் உள்ளது. ஆசியாவில் மொத்தம் எத்தனை நாடுகள் உள்ளன? 48 நாடுகள் உள்ளன. ஆசியாவிலேயே தாழ்ந்த நிலம் எது? சைபீரியா சமவெளி. ஆசியாவிலேயே தாழ்ந்த நிலம் எது? சைபீரியா சமவெளி. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் தாழ்வான பகுதி எது? சாக்கடலை தான் உலகினுடைய தாழ்வான பகுதி அப்படின்னு சொல்றோம். உலகின் தாழ்வான பகுதி எது? சாக்கடல். உலகில் மற்றும் ஆசியாவில் உயர்ந்த சிகரம் அப்படின்னு எதை சொல்றோம்? எவரெஸ்ட்டை தான் சொல்றோம். உலகில் மற்றும் ஆசியாவில், அதாவது நம்மளை குழப்பறதுக்காக கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நமக்கு எவரெஸ்ட் அப்படிங்கிறது தான் எழுதணும். உலகில் மற்றும் ஆசியாவில் உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா எவரெஸ்ட் தான். உலகத்திலே வந்து உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு கேட்டோம்னா அது எவரெஸ்ட் தான். அடுத்தது, உலகின் 3வது துருவம் எது? திபெத். உலகின் 3வது துருவம் எது? திபெத். உலகின் மிக ஈரப்பதம் வாய்ந்த பகுதின்னு எதை சொல்றோம் அப்படின்னா மவுண்ட் சிண்ட்ரோம், அதை தான் சொல்றோம். உலகின் மிக ஈரப்பதம் வாய்ந்த பகுதி எது? மவு சிண்ட்ரோம். கொஸ்டின், மிக பெரிய தீவு கூட்டம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா இந்தோனேஷியாவை தான் சொல்றோம். மிக பெரிய தீவு கூட்டம் எது? இந்தோனேஷியா. ஆசியாவின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா யாங்ஸி அப்படிங்கிற ஆறு தான். இது முக்கியமான கொஸ்டின். ஆசியாவின் மிக நீளமான ஆறு எது? யாங்ஸி. உலகின் மிக பெரிய நீர்த்தேக்கம்னு எதை சொல்றோம் அப்படின்னா முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கத்தை தான் உலகினுடைய மிகப்பெரிய நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்றோம். உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் எது? முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம். முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம். அடுத்தது, யாசி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நீர்த்தேக்கம் எது? முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கத்தை தான் குறுக்கே வந்து கட்டப்பட்டிருக்காங்க. யாசி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நீர்த்தேக்கம் எது? முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம். இதோட நம்ம 100 சம்திங் கொஸ்டின் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த பார்ட் 4 வீடியோவில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மூணுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை படிங்க. இன்னும் ஒரே ஒரு வீடியோவோட நம்ம 6th கம்ப்ளீட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோவ மட்டும் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. அப்பதான் நம்ம படிச்சது எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸ எழுதி வச்சு படிங்க. தேங்க் யூ ஸோ மச்.